Hey my dear students, welcome to Luminous Academy. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் இன் a straight line. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இதுல இருந்து 1 or 2 questions எவ்ரி இயர் நீட்ல கேட்டுடுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம 2 லெவலாக படிக்கலாம். இன்னைக்கு ஃபவுண்டேஷனாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். அடுத்த செஷன்ல இதோடைய நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா யூனிவர்ஸில் டே டு டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த டாப்பிக்கில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களால் எவ்வளோத்துக்கு இவ்வளோ ரிலேட் பண்ணி படிக்க முடியுதுங்கிறத பாருங்கள். மோஷன் அப்படின்னா என்னப்பா? மோஷன் அப்படின்னா என்ன? ஸோ என்னோட பொசிஷன் டைமை பொறுத்து மாறுது. இப்போ நான் இங்கே இருக்கேன், அடுத்த 2வது செகண்ட் நான் இங்கே இருக்கேன், அடுத்த 3வது செகண்ட் நான் இங்கே இருக்கேன். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா என்னோட பொசிஷன் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குன்னா ஹியர் a motion is occurring. ஓகேங்களா? இதுதான் வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மோஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? பொசிஷன் changes with time. இது வந்து மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பொசிஷன்னா என்ன? ஸோ பொசிஷன்னா என்ன? எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, வேர் இட் இஸ் லொக்கேட்டட், அதுதான் வந்து நம்ம பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? வேர் இட் இஸ் லொக்கேட்டட். இப்போது நீங்கள் எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? ஸோ கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்? பந்தை தூக்கி தூரமாக அடிச்சு விட்ருவோம். அப்போ பந்து எங்கடா விழுந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கேட் பக்கத்தில் விழுந்துச்சுடா, ரோட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் ஆகி விழுந்துச்சுடா, அதோ அந்த 3வது வீடு இருந்தது அதுக்கிட்ட போயிடுச்சுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த பாலோட பொசிஷனை சொல்ல வரோம். பட் அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது இல்லையா? கேட் பக்கத்தில், ரோட்டுக்கு அந்த பக்கம், 3வது வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறேன் அதோட பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கு. ஸோ பொசிஷனுங்கிறது அதோட லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்குங்கிறத சொல்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் எனக்கு யார் தேவைப்படுறாங்க? அந்த இடத்துல எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம எங்கே இருந்து, அதாவது ரெஃபரன்ஸ்னால் என்னது? நம்ம அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ். பட் நான் எங்கேருந்து பார்க்குறேங்கிறத பொறுத்து தானே அது எங்கே இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். அப்போ நான் எங்கேருந்து பார்க்குறேங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட்ஸ் அ கோஆர்டினேட் சிஸ்டம் attached to the observer to measure the position and motion. ஓகேங்களா? கோஆர்டினேட் சிஸ்டம் attached to the observer to measure the position and motion. அப்போ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ரெயினில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பேப்பரை தூக்கி போடுறீங்க, ஒரு பேப்பரை சுருட்டி தூக்கி போடுறீங்க. தூக்கி போடும்போது நீங்கள் ட்ரெயின் போயிட்டே இருக்குது, ட்ரெயின் மூமெண்ட்டில் இருக்கிற, மோஷனில் இருக்கிற ஒரு ட்ரெயினில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு பேப்பரை நம்ம கசக்கி பால் மாதிரி செஞ்சு இப்படி தூக்கி போடுவோம் இல்லையா? அப்படி தூக்கி போடுறீங்க. தூக்கி போடும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னது? பேப்பர் நேராக மேலே போகுது, நேராக கீழே வருது இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் பேப்பர் நேராக மேலே போயிட்டு நேராக கீழே வருது. இதே விஷயத்த பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது, நீங்கள் பேப்பரை தூக்கி போடுறீங்க, அதை பிளாட்ஃபார்மில் இருந்து பார்க்குறாரு. பிளாட்ஃபார்மில் இருந்து பார்க்குற ஒரு கண்ணுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னா இப்படி போய் இப்படி விழுது, இப்படி போய் இப்படி விழுது. ஏன் ஃப்ரேமில் பார்க்கும்போது நேராக மேலேயும் கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் அதே நீங்கள் தான் பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, இப்போ பாருங்கள் இப்படி போய் இப்படி விழுது. அப்போ என்ன ஆகுது? கர்வ்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அப்போது ஒவ்வொரு ஃப்ரேமை பொறுத்தும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்தும் அதோட பொசிஷன் அண்ட் மோஷன் மாறுபடுது இல்லையா? இது தாங்க மெயினாக ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்களேன், இது வந்து என்னது? பேப்பர் இன்சைட் த ட்ரெயின் என்ன ஆகுது? பேப்பரோட மோஷன் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வெர்டிகலாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இங்கே பாருங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒருத்தரோட ஃப்ரேமுக்கு எப்படி தெரியுது? கர்வ்டு போர்ஷனாக, கர்வ்டு பேராபோலிக் மோஷனாக தெரிய வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோடைய பேசிக்ஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ பொசிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் தேவை, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தேவை, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பொசிஷனை நம்ம இங்கே மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? 1 டைமென்ஷனில் ஒரு ஆக்சிஸில் மட்டும் அந்த பொசிஷன் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஷன் இன் 1 டைமென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆக்சிஸில் மட்டும் அந்த பொசிஷன் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கும் போது இந்த இது வந்து ஆரிஜின் அண்ட் பாசிட்டிவ் சைட் பாருங்கள் 1 2 3 4 5 போகுது, நெகட்டிவ் சைட் வந்து -1 -2 போகுது. இப்போது இந்த பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த டாட் வந்து எங்கேப்பா லொக்கேட் ஆகிருக்குது?
3 மீட்டர்ல இல்லையா? அப்போ பொசிஷன் அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் எங்க இருக்குன்னு கேட்டா the particle is at +3 meters +3 மீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க நான் எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் என்னது? ரெஃபரன்ஸ்ங்கிறது இந்த நம்பர் லைன். பொசிஷன் எங்க இருக்கு? நம்பர் லைன்ல அது +3 மீட்டர்ல இருக்கு. அதுதான் அதுவே பொசிஷன். ஸோ இது என்னது? 1 dimensional 2 dimensional ஒரே ஒரு ஆக்சஸ் தான் நான் கன்சிடர் பண்றேன். அதனால இது 1 dimensional. ஸோ இதுதான் மோஷன் இன் 1 dimensional அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா distance and displacement. ஸோ பொசிஷன் என்னன்னு பார்த்தாச்சு, மோஷன் என்னன்னு பார்த்தாச்சு, 1 dimensional மோஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணுறேன். டிஸ்டன்ஸா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா பார்த்துடலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸுங்கிறது வந்து டோட்டல் பாத் ட்ராவல்டு. Oh my god, okay. Yeah. Total path traveled. So மொத்தம் எவ்வளோ பாத் ட்ராவல் ஆயிருக்குங்கிறது டிஸ்டன்ஸ். அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்குமான ஷார்ட்டஸ்ட் பாத் என்னவோ அதுதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ டோட்டல் பாத் ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இங்கே நான் டைரெக்ஷன் எதையும் பார்க்கல, ஜஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அந்த மேக்னிடியூடை மட்டும்தான் பார்க்குறேன். ஒன்லி மேக்னிடியூட்னா அது என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ராவல்ங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏல இருந்து பிக்கு போறேன்னு வச்சுக்கோ. ஓகேயா? நான் எப்படி போறேன்? ஏல இருந்து ஓன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன், வந்துட்டு ஓல இருந்து அகைன் பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போறேன். அப்போ இந்த ஏஓ ஓபி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் என்னது? ஏஓ பிளஸ் ஓபி. இது என்னது? என்னோட டிஸ்டன்ஸ், நான் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? இப்படியே ஷார்ட்டஸ்டா வந்துட்டாங்க. அப்போ இந்த ஏபி அப்படின்றது என்னது? ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் தி ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த ஏபிங்கிறதுக்கே வராங்க இல்லையா, அப்போ இவங்க டிராவல் பண்ண இந்த பாத் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே நான் வந்து எவ்வளோ தூரம் வந்து என்ன பார்த்தேன், என்ன டைரக்ஷன்லாம் திரும்பினேன்னு நான் பார்க்கல. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் என் ஃப்ரெண்டு என்ன யோசிச்சாங்க? அப்படி டைரக்ஷன்லாம் பார்க்கணும், டைரக்ஷன் பார்த்தா தான் எது குறுக்கு வழின்னு தெரியும். ஸோ குறுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குறுக்கு வழியில் வந்துட்டாங்க. அப்போ இங்கே அவங்க டைரக்ஷனும் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே ஜீரோவோ நெகட்டிவோ ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு ஜீரோ ஸ்டார்ட் பொசிஷன்ல இருந்து எனிவே நம்ம வந்து மூவ் பண்றோம். நீ மூவே பண்ணாமல் ரெஸ்ட்லேயே இருக்கேன்னா டிஸ்டன்ஸ் என்னன்னா ஜீரோ, ஃபைன். பட் நீ ஒன்ஸ் மூவ் பண்றீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்க என்ன ஆயிடுது? டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆப்ஷன் வந்துருதாங்க. ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது வந்து ஜீரோவோ நெகட்டிவோ ஆகாது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். வேறஸ் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் ஆகும், ஜீரோவாகவும் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஜீரோவாகலாம், பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம், மூணுமே இங்கே நடக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஏஓ பிளஸ் ஓபிங்கிறது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். இந்த பிக்சரே கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏஓ பிளஸ் ஓபிங்கிறது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ், அதே ஏபிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் A to B 5 meter, B to C 3 meter, C to A 8 meter. ஸோ ஒருத்தங்க என்ன ட்ராவல் பண்ணுறாங்க, இது நம்ம என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். A to Bக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு? 5 மீட்டர் ஆயிருக்கு. அகைன் பிலேருந்து சி பாயிண்ட் போகிறாங்க, 3 மீட்டர் ஆயிருக்கு. சிலேருந்து மறுபடியும் ஏ பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க, 8 மீட்டர் ஆயிருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்குங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏலேருந்து பிக்கு 5 மீட்டர் போயிருக்காங்க, பிலேருந்து சிக்கு 3 மீட்டர் போயிருக்காங்க, சிலேருந்து மறுபடியும் ஏக்கு 8 மீட்டர்ல ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்னா என்னது? டோட்டல் பாத் ட்ராவல்ட். டோட்டல் பாத் ட்ராவல்ட் இன் த சென்ஸ் A to B 5, B to C 3, C to A again 8 is equal to 16 meter. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? 16 மீட்டர் ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ராவல். அப்போ ஏல ஆரம்பிச்சு அவங்க எங்க தான் வந்து முடிஞ்சிருக்காங்க? ஏல ஆரம்பிச்சு அகைன் ஏலே தான் வந்து முடிஞ்சிருக்காங்க. அப்போ ஏல ஆரம்பிச்சு ஏலே முடிச்சாச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? ஜீரோ.
ஸோ இங்கே பாருங்களேன், இஃப் யூ ஃபினிஷ் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட், நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் இஸ் நெவர் 0, டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சிச்சா? ஸோ இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள். டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ்க்கனா ஆல்வேஸ், ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் distance is greater than or equal to displacement. ஏன்னா displacement 0 கூட இருக்கலாம், இது கண்டிப்பா 0 இருக்காது. அப்போ always it is greater. எப்போ ஈக்குவலா இருக்கும், எப்போ ஈக்குவலா இருக்கும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும்? சேம் பாத் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க, ஓகேங்களா? சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்றாங்க அண்ட் சேம் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்கன்ற பட்சத்துல டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a student walks 12 meter east and 5 meter west. Displacement என்னன்னு கேட்டிருக்காங்க. A student walks 12 meter east and 5 meter west. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரே டைரக்ஷன் இல்லை, டைரக்ஷன் மாறி இருக்குது. இந்த மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஈஸ்ட்னா எப்பயுமே நீங்கள் அதுக்கு பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணுங்க, வெஸ்ட்னு சொல்லியாச்சுன்னா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஈஸ்ட்க்கு பாசிட்டிவ், வெஸ்ட் நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு குறிக்கிறேன், ஓகேங்களா, ஆர் எக்ஸ்ன்னு குறிச்சிக்கலாம் in order to avoid confusion. Okay, so displacement x is equal to 12 meter. இது ஈஸ்ட்ங்கிறதுனால plus minus 5 meter. அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, 12 minus 5 7 meters. எந்த டைரக்ஷன்ல, பாசிட்டிவ், ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் வந்து நமக்கு மாறி இருக்கும். 7 meters east. வெக்டார் குவான்டிட்டி கண்டிப்பாக நீங்கள் டைரக்ஷனையும் சேர்த்து தான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா? ஸோ 7 meter east அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ் நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 12 meter, அதுக்கப்புறம் 5 meter. அவன் ஈஸ்ட் போனா எனக்கு என்ன, வெஸ்ட் போனா எனக்கு என்ன? So total path travel is equal to 70 meters. 70 meters. புரியுதுங்களா? இங்கே நான் ஈஸ்டா வெஸ்டாங்கிறதுலாம் தேவையில்லை எனக்கு, சரிங்களா? அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும்? நான் என்ன சொன்னேன், எப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன். சரி, இந்த இதை பாருங்க. A person walks 4 meter east and then 3 meter east. 4 meter ஈஸ்ட் போகிறாங்க, அதுக்கப்புறம் 3 மீட்டரும் ஈஸ்ட் போகிறாங்க. அப்போ இங்கே அவங்க ஒரே பாத் தான் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரே டைரெக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. சேம் பாத் சேம் டைரெக்ஷனாலே கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன், இப்போ நான் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் பாத் ட்ராவல். ஸோ டோட்டல் பார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்லாம் நான் பார்க்க போகிறதில்ல. 4 meter ப்ளஸ் ஒரு 3 meter. அப்போ இங்கே யார் வராங்க, எனக்கு 7 meter வராங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறேன். 4 meter ஈஸ்டில் இருக்குது, ப்ளஸ் தான், ஏன்னா இதுவும் ஈஸ்டில் தான் இருக்குது. ஸோ இவனும் என்ன ஆயிடுது, 7 meter தான். ஆன்சர் வந்து சொல்லும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், வித் டைரெக்ஷனோட சொல்லுவோம், 7 meter ஈஸ்ட்னு சொல்லுவோம். பட் எனிவேஸ் டைரெக்ஷன் ஓகே தான், பட் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டிஸ்டன்ஸையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ சேம் பாத் சேம் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? A person walked 4 meter east and then 3 meter west போயிட்டார். இப்போ பழைய கண்டிஷனில் என்னது, 4 மீட்டரும் ஈஸ்ட் 3 meter ஈஸ்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 meter வெஸ்ட்டுக்கு போயிட்டாரு. வெஸ்ட்டுக்கு போயிட்டாங்கும் போது என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் எதுவுமே ஆகாது, அதே 4 + 3 தான் 7 meter. டிஸ்டன்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆவாருன்னு பார்ப்போம். ஃபோர் மீட்டர் ஈஸ்ட் 3 meter வெஸ்ட். அப்போ 4 - 3 1 meter ஈஸ்ட் தான் அவர் டிராவல் பண்ண மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், a boy moves 6 meter east, then 2 meter west and then 5 meter east. மாற்றி போயிட்டு இருக்கா, அப்படி ஏதோ அட்ரஸ் வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ 6 meter. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இப்படியே நான் கண்டுபிடிக்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ்னா
நான் ஈஸ்ட் வெஸ்ட் எதையுமே பார்க்க போகிறது இல்லை. ஸோ 6 + 2 + 5 is equal to 13 இல்லைங்களா? 13 meters. இது வந்து distance. Displacement என்னவா இருக்கும்? Displacement is equal to 6 ஈஸ்ட்ங்கிறனால ப்ளஸ் போட்டிருக்கேன், -2 வெஸ்ட்ங்கிறனால மைனஸ் போட்டிருக்கேன், +5 ஈஸ்ட்ங்கிறனால ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 9 meters ஈஸ்ட். ரைட்? அப்போ இந்த ஈஸ்ட்ங்கிறது தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மூணாவதா டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்ஷனுக்கான ஆன்சர் என்ன? ஃபைனல் டைரக்ஷன் இஸ் ஈஸ்ட். கிளியரா? கிளியராப்பா? ஓகே, நெக்ஸ்ட். A car travels. இப்போ a car travels, இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு? நார்த்து சவுத்தில் வந்திருக்காங்க. பரவாயில்லையே, பார்ப்போமே. A car travels 30 meter north, 40 meter east and 30 meters south. Find the magnitude of displacement அப்படின்னு கேட்குறாங்க. 30 meter north போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 40 meter east, மறுபடியும் 30 meter south. அப்போ எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? நார்த்தை பார்த்து ஒரு 30, ஈஸ்ட்டை பார்த்து 30 meter நார்த்துக்கு அப்புறம் தானே வருது. நார்த்தை பார்த்து ஒரு 30, அப்புறம் ஈஸ்ட்டை பார்த்து ஒரு 40, அங்கேருந்து சவுத்தை பார்த்து ஒரு 30. கரெக்டா? அப்படி தானே? ஸோ இப்போ ஃபைனலி அவங்களுடைய மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? ஷார்ட்டஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத்னா இங்கே நார்த்து, இது சவுத்து. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்? பார்த்த உடனே இதுக்கு நீங்கள் கால்குலேஷனே போட தேவையில்லை. நார்த்தும் சவுத்தும் கேன்சல் ஆகிடுவாங்க. மீதி யார் இருப்பாங்கன்னா இந்த +40 மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 மீட்டர் ஈஸ்ட் தான். 40 மீட்டர் ஈஸ்ட் தான். ஓகேங்களா? இதுக்கு கால்குலேஷன்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? கொஸ்டின் தான் பெருசு பெருசாக கொடுத்துருப்பாங்க. உட்காந்து என்ன ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேன்சல் ஆகக்கூடியது டைரக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் மேக்னிடியூடில் மூவ் ஆகுதுன்னா சட்டுன்னு அதை கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 90% என்னென்னா டைரெக்டாக உங்களுக்கு நான் முதல்ல காமிச்ச கொஸ்டின் மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. 90% நீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து வெஸ்ட்டு எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி நம்மளை எவ்வளோத்துக்கெவ்வளோ குழப்ப முடியுமோ குழப்பி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும்போது எதுனாலும் அடிச்சு நோட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் டர்ன். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுக்கவா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ கொஸ்டின் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வந்து 8 மீட்டர் ஈஸ்டில் போகிறாரு, 3 மீட்டர் வெஸ்ட்டில் போகிறாரு, அகெயின் 2 மீட்டர் வெஸ்ட்டில் போகிறாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கொஸ்டின் நம்பர் 6 அப்படின்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வெக்டார்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, வெக்டார்ஸ்னால் என்னக்கண்ணா? டைரக்ஷனும் சேர்ந்துருக்கணும். ஸோ வெக்டார்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேலர் மாதிரி அப்படியே நான் நியூமரிக்கல்ஸ் அந்த மேக்னிடியூட்ஸ் நியூமரிக்கல்ஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? வெக்டார்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டைரக்ஷனை பார்க்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணணும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீட்டில் இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன்? டோன்ட் ஆட் வெக்டார்ஸ் லைக் ஸ்கேலார்ஸ். வெக்டார்ஸுக்கு டைரக்ஷன் கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணும்? டைரக்ஷன்ஸ் பற்றி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எப்போவுமே செக் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் படிப்போம், ஆனால் when it come to test, அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் லேக் ஆகி டக்குன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்து தப்பான ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது எப்போ நம்ம மைண்டில் ஆழமாக பதியும்? திரும்ப திரும்ப MCQ சால்வ் பண்ணும்போது தான். சரிங்களா? இப்போ நான் கேட்ட எதுவுமே நீட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கிடையாது. இது எல்லாமே எதுக்கு? உங்களுக்கு கான்செப்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக தான். நீட் ப்ராப்ளம்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு மோஷன்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு மோஷன்னா என்னென்னு பார்த்தோம். மோஷனில் வந்து என்னெல்லாம் வந்துச்சு? என்னடா பொசிஷன் டைமை பொறுத்து மாறிச்சுன்னா அதுதான் மோஷன் சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பொசிஷன்னா என்னதுன்னு பார்த்தோம். பொசிஷன்னா என்னது? லொக்கேஷனை மார்க் பண்ணுறது. அப்போ அதுக்கு நமக்கு யார் தேவைப்பட்டா?
ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டாங்க. அந்த ரெஃபரன்ஸ் அப்சர்வர் எங்கேருந்து ரெஃபர் பண்ணுறாருங்கிறத என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அண்ட் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குதுக்கண்ணா. ஒன்று வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இன்னொன்று வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை, ஐதர் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணும். அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஐதர் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஃபாலோ பண்ணும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து என்ன நடக்கும், ஆக்சலரேஷன் இருக்கும். அதாவது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் டைம், மாறிக்கிட்டே இருக்க போது, ஆக்சலரேஷன் இருக்க போது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இது ஒபே பண்ணாது. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், 2 பேர் வந்தாங்க. யாரெல்லாம், டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க. டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களை பார்த்துட்டோம். இவங்களை பார்த்ததுக்கப்புறம் இவங்களை பற்றி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். 2 பேருமே சேம் டைரக்ஷனில் போனாங்கன்னா எப்படி இருக்கும், அப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், எப்போ அவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க, எப்போல்லாம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ 0 ஆகும், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன போகலாம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பாய் வாக்ஸ் 3 மீட்டர் நார்த், 4 மீட்டர் ஈஸ்ட், 3 மீட்டர் சவுத் அண்ட் 2 மீட்டர் வெஸ்ட். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இது HW1 அப்படின்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கமெண்ட்டில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் எதுக்குன்னா நான் சொல்லியிருக்கேன், நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது தான் அந்த விஷயம், அந்த கான்செப்ட் நம்ம மைண்டில் கன்சாலிடேட் ஆகும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். இது சிம்பிள் கொஷினாக இருந்தாலும் சரி, ட்ரிக்கி கொஷினாக இருந்தாலும் சரி, நான் கிளாஸில் பண்ணுறேன், கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் போடணும்னு நினச்சா தான் சால்வ் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து என்னாகும், கான்செப்ட் உங்கள் மைண்டில் கன்சாலிடேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நான் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு, அவங்க யாருன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இவங்க 3 பேர் பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஸ்பீட்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, சரி இப்போ நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த போர்டு தான் என்னோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இங்கேருந்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன். சரி ஃபைன், இப்போ எவ்வளோ டைம் ஆச்சு, இப்போ நான் இங்கேருந்து மறுபடியும் இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ டைம் ஆச்சு, அப்போது என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவாக போனேன், நெக்ஸ்ட் நான் ஸ்பீடாக போனேன். ஸோ ஸ்லோவாக போகும்போது டைம் ஜாஸ்தியாச்சு, ஸ்பீடாக வரும்போது டைம் கம்மியாச்சு. அப்போ ஸ்பீடுங்கிறது என்னது, எவ்வளோ டைம்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. ஓகேங்களா, அப்போ ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். Speed is nothing but distance divided by time. அப்போ distance divided by time, distance என்ன quantity, scalar quantity. அப்போ ஸ்பீடும் scalar quantity தான். So speed is also scalar. ரைட்டுங்களா, so speed is also scalar. சரி, அப்போ வெலாசிட்டின்னு சொல்கிறோமே, ஸ்பீடோட யூனிட் டிஸ்டன்ஸு டைம்னு சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸு டைம்னா இப்போ யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட் தான் இதோட யூனிட். ஓகே சரி, அப்போ இன்னொருத்தர் இருக்காரு வெலாசிட்டி, அவர் யார், நம்ம டிஸ்டன்ஸ்னு ஒருத்தரை படித்தோம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களை யாரை பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் வந்து யார், வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெலாசிட்டியும் வெக்டார் தான். அண்ட் இதோட யூனிட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் நம்ம இதில் தான் சொல்கிறோம், மீட்டர் தான் சொல்ல போகிறோம். அப்போ மீட்டர் பர் செகண்ட் தான் இங்கேயும் யூனிட். ஃபைன், ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இதை நம்ம வெக்டார்னு சொல்கிறோம், இங்கே நம்ம டைரக்ஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் தான் சேம். இங்கே யார் வராங்க, டைரக்ஷன் ஒருத்தவங்க வராங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதை இன்னும் கிளியராக பார்க்கலாம். இஃப் ஐ ஜாக் 400 meters அரவுண்ட் அ சர்க்குலர் டேங்க்.
and come back to start. ஒரு 400 meters வந்து ஒரு சர்க்குலர் டேங்க் இருக்கு, இல்லை ஒரு சர்க்குலர் பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் ஜாகிங் பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நான் வந்துட்டேன். இதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன், 10 minutes எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்பீட் என்ன, வெலாசிட்டி என்ன? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 400 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க, அரவுண்ட் அ சர்க்குலர் டேங்க்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஸோ அப்போ 400 meters அரவுண்ட் அ சர்க்குலர் டேங்க்ங்கிறது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, 400 meters. எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன், 10 minutes எடுத்திருக்கேன். 10 minutesனால் என்னது, 600 seconds. மீட்டர் பர் செகண்டில் தானே பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா 4/6. 4/6னா எவ்வளோ வரும், 2/3 is equal to 0.667 meter per second. கரெக்டா? 0.667 meter per second. பட் velocity, what about velocity? இங்கே displacement என்ன கொடுத்துட்டாங்க, come back to start. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டேனாலே என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் சேமாக இருந்திருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும் பட்சத்தில் வெலாசிட்டியும் என்னது, 0 தான். கிளியரா? வெலாசிட்டியும் 0 தான். அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, நீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்களோ அதே மாதிரி ஸ்பீடையும் வெலாசிட்டியும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறாங்க. கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஷினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த வேர்ட்ஸை பாருங்கள். டைரெக்ஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கா, ஐதர் டைரெக்ஷனை கொடுத்துருப்பாங்க இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்திருக்குன்னா அது யார், வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ இல்லைன்னா யார், ஸ்பீடு. ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். A car is moving at 40 km/h towards Chennai. ஸோ இவங்க சொல்லியிருக்க அந்த 40 km/hங்கிறது ஸ்பீடா, வெலாசிட்டியா? வெலாசிட்டி. புரியுதா? ஏன், டுவர்ட்ஸ் சென்னை டைரக்ஷன் பற்றி ஒரு ஹிண்ட் இருக்குங்க. டுவர்ட்ஸ் சென்னைனா அது எதை சொல்லுது, டைரக்ஷனாக தான் சொல்லுது. அப்போது ஹியர் 40 km/hங்கிறது என்னதுமா, வெலாசிட்டி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை செக் பண்ணணுங்கிறது இதுக்காக தான் சொன்னேன். கிளியரா? அண்ட் ஸ்பீடில் இன்னும் சில டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கும்போது வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டோட்டல் டைம். மொத்தமாக நான் வந்து ஃபஸ்ட்டு காலையில் வந்து என்ன பண்ணேன், எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு அந்த ஸ்டாப்பில் என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிக்கப் பண்ணால் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் இன்னொரு ஸ்டாப்புக்கு ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு ஸ்டாப்புக்கு போய் அங்கே தான் என்னோட டெஸ்டினியை ரீச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன், முதல்ல ஒரு 10 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்குவோம். அப்போ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இது அவ்வளவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டது, அதுதான் என்னோட டோட்டல் டைம். இதை வச்சு என்னோட ஆவரேஜ் ஸ்பீடு, ஏன்னா நான் காரில் ஒரு பைக்கில் ஒரு ஸ்பீடில் போயிருப்பேன், பஸ்ஸில் ஒரு ஸ்பீடில் போயிருப்பேன், ஆட்டோவில் ஒரு ஸ்பீடில் போயிருப்பேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆவரேஜ் ஸ்பீடு சொல்லு, ஆவரேஜாக உனக்கு என்ன ஸ்பீடில் வந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், total distance travel by total time. Clear amma? Total distance travel by total time. So அப்போ in case equal, இதில் 2 கேஸ் இருக்குது. equal distanceனு ஒரு கேஸ் இருக்குது and equal timeனு ஒரு கேஸ் இருக்குது. அதாவது நான் பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், ஆட்டோவில் போனேன்னு 3 சொல்கிறேன்னு வைங்களேன். நான் பஸ்ஸில் 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் கார்லேயும் 10 கிலோமீட்டர் போனேன், அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறியும் 10 கிலோமீட்டர் போனேன். அப்போ இங்கே நான் என்ன பண்ணேன், 10 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அங்கே ஃபார்முலா என்ன ஆயிடுது, ஹார்மோனிக் மீன் ஆஃப் V1 and V2. ஹார்மோனிக் மீன் என்னது, 2/V is equal to, அதாவது ரெசிப்ரோக்கல் அடிஷன். ஓகேங்களா, 1/V1 plus 1/V2. அப்போ இது என்ன ஆகிடும், this implies V is equal to 2V1 V2 divided by V1 plus V2 ஆகிடும். ஸோ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, செகண்ட் வெலாசிட்டி அதெல்லாம் மாறுது. அண்ட் ஈக்குவல் டைம் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகிடும்னா V average is equal to V1 plus V2 divided by 2. அவ்வளோதான், V1 plus V2 divided by 2. ஜஸ்ட் அந்த 2 வெலாசிட்டி, 2 ஸ்பீட் இருக்கு இல்லையா, அந்த 2 ஸ்பீடுக்கும் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே டைமில் தான் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 2 ஸ்பீடோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது கிடச்சிடும். ஃபைன். ஆவரேஜ் வெலாசிட்டி, அப்போ ஸ்பீடுக்கு மட்டும் தான் ஆவரேஜ் வருமா, நான் இன்னொருத்தருக்கேன் இல்லை வெலாசிட்டின்னு,
அப்போ வெலாசிட்டிக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னா அங்கே என்ன பார்த்தோம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இங்கே டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணிட்டே போகணுமா? அப்படி கிடையாது. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஷார்ட்டஸ்ட் பாத். அப்போ என்னது greater value minus smaller value தான் x2 minus x1 divided by t2 minus t1 del x by del t, அதாவது change in displacement by change in time தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது average velocity. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னு ஒரு டேர்ம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாமா? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அப்போ இது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ங்கிறது என்னது மைன்யூட் செகண்ட் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டைம் தான், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ அது என்ன பண்ணுறோம் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் del t tends to 0. ஏன்னா மைன்யூட் செகண்ட் தான். அந்த மைன்யூட் செகண்டில் மில்லி செகண்டில் என்ன நடந்துச்சு அந்த ஸ்பீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் del s by del t. அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்கனாலும் சேம் பேட்டர்ன் தான் del x by del t. அப்போ இந்த எஸ்ங்கிறது என்னது டிஸ்டன்ஸை குறிக்குது. ஸ்பீட்னாலே நம்ம டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். எக்ஸுங்கிறது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்குது. ஏன்னா வெலாசிட்டினாலே நம்ம யாரை பார்க்க போகிறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபைன். சரி, இதை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் இப்போ சே நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுங்கிறத நான் ஐம் கிவிங் இட் இன் ஐ எம் எக்ஸ்பிரஸிங் இட் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அப்போ டிஸ்டன்ஸ் எஸ்ங்கிறது 25 t ஸ்கொயர் மீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. 25 t ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டீல நான் சொல்கிறேன். அப்போது என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் என்ன? எனி பர்டிகுலர் டைமில் எனி கிவன் டைமில் உன் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ds by dt, that is equal to d of 25 t square divided by dt. 25 t square na evlo pa 50, 2 into 5 25 50 t 50 t meters அப்படிங்கிறது தான் என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சே ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட நீ ட்ராவல் ஆரம்பிச்சு 10வது செகண்ட் உன்னோட ஸ்பீட் என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் தானே. 10 செகண்ட்ஸில் உன்னோட ஸ்பீட் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம் 50 டைம் என்னது 10 இன் மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஸோ இப்போ another example, if vi என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி at t equal to 2 செகண்ட். if the displacement is இவ்வளோன்னு கொடுத்தாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபங்க்ஷன் ஆஃப் டீல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு t equal to 2 செகண்டில் உன்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன? vi is equal to dx by dt இல்லைங்களா? del x by del t dx by dt. அந்த எக்ஸுங்கிறது தான் இங்கே எஸ். ஸோ நிறைய இடத்துல டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். எக்ஸ் டேர்ம்லாம் மாறி கொடுக்கலாம். நம்ம விஷயம் ரீட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது எக்ஸோ எஸ்ஸோ நம்ம டிஸ்டன்ஸாக டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். தெளிவாக கண்டுபிடிக்கிறோம் கான்செப்டை வச்சு. ரைட். ஸோ இங்கே நான் எஸ்னே போடுறேன் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஏன்னா இங்கே எஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க 4t ஸ்கொயர் ப்ளஸ் 6t ப்ளஸ் 4. அப்போ இங்கே என்ன ஆயிடுது 4t ஸ்கொயர்னா 8t ப்ளஸ் 6 மீட்டர்ஸ். 80 ப்ளஸ் 6 மீட்டர்ஸுங்கிறது மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது என்னது என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. எவ்வளோ டைமில் சொல்லியிருக்காங்க? டைம் வந்து 2 செகண்ட்ஸ். அப்போது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் 2 செகண்ட்ஸில் எவ்வளோ இருந்துச்சு? vi at 2 seconds is equal to 8 into 2 plus 6 is equal to எவ்வளோப்பா 22 மீட்டர் பர் செகண்ட். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 22 மீட்டர் பர் செகண்ட். இதே கொஷினில் இன்கேஸ் இஃப் தே ஆஸ்க் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இந்த இடத்துல? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இதில் இந்த t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை கொண்டு போய் நான் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, இந்த டைம் 2 செகண்ட் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 4t ஸ்கொயருங்கிறது வந்து என்னது? அகெயின் 4 ப்ளஸ் 6 into 2 ப்ளஸ் 4 டிவைடட் பை
டைம் எவ்வளோ இந்த 2 செகண்ட் மட்டும் தான் நமக்கு டைம்னே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட். இப்போ 4 4 16 + 12 + 4 32 divided by 2 is equal to 16 meter per second. 16 meter per second தான் என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி. கிளியரா இது வரைக்கும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எப்போ நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம்? வெலாசிட்டி கான்ஸ்டன்டாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா 10 மீட்டர் per செகண்ட்ல இருக்கேன், மறுபடியும் 10 மீட்டர் per செகண்ட்லேயே போயிட்டு இருக்கேன், மறுபடியும் 10 மீட்டர் per செகண்ட்லேயே போயிட்டு இருக்கேன். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் மெயின்டைன் இருக்குன்னா அதான் வந்து என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இல்லை, டைம் ஒவ்வொரு டைம் மாறும்போதும் வெலாசிட்டியும் மாறிட்டே இருக்கு, அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ ஒவ்வொரு டைமும் மாறும்போது வெலாசிட்டி மாறிட்டே இருக்குன்னா அதை கண்டிப்பாக மெஷர் பண்ணணும்ல. அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் யார் வராங்கன்னா ஆக்சிலரேஷன். அதை மெஷர் பண்ணுறதுக்கு யார் வராங்க? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்னது? ஹவு ஃபாஸ்ட் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் டைம். How fast velocity changes with time. அப்போ acceleration A is equal to change in velocity with respect to time. Change in velocity by time. அப்போ velocity பொறுத்து மாறுங்கும் போது இதுவும் என்னதான்? ஆக்சிலரேஷனும் வெக்டார் தான். ஆக்சிலரேஷனும் வெக்டார் தான். அண்ட் இதோட யூனிட் என்ன? மீட்டர் per செகண்ட். ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு இருக்கு, இங்கே மறுபடியும் ஒரு செகண்ட் வருது, அப்போ மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷனோட யூனிட். அண்ட் ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டி மாதிரியே தான், பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் மாறும். அப்போ ஆக்சிலரேஷன் எப்போ ஜீரோவாக மாறும்? இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தானே ஆக்சிலரேஷன் ஐதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்க்கு போகுது. வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை, கான்ஸ்டன்டாக இருக்கும்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டியில். இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்காது. ஸோ இஃப் v is equal to 0, sorry, v is equal to constant. If v is equal to constant, a is equal to 0. If v is constant, a is 0. புரியுதுங்களா? If v is constant, a is 0. அப்போ தான் வந்து ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கும். எப்போ பாசிட்டிவாக மாறும், எப்போ நெகட்டிவாக மாறும்ன்றத கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னு பாருங்க, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ஹிட் 20 மீட்டர் per செகண்ட் இன் 5 செகண்ட்ஸ். 5 செகண்டில் நீங்கள் என்ன ஆயிடுச்சு? 0 மீட்டர் per செகண்ட்ல இருந்து 20 மீட்டர் per செகண்டுக்கு உங்கள் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல உங்கள் ஆக்சிலரேஷன் என்ன? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 20 மீட்டர் per செகண்ட், இனிஷியல் எனக்கு 0 தான், டிவைடட் பை டைம் வந்து 5. அப்போ 20 by 5னா 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இதுதான் என்னது? என்னுடைய ஆக்சிலரேஷன். கிளியரா? ஆக்சிலரேஷன் என்ன தெரிஞ்சிச்சா? அண்ட் இப்போ நான் என்ன சொன்னேன்? அது சம்டைம்ஸ் பாசிட்டிவாக போகும், நெகட்டிவாக போகும்னு சொன்னேன். அது எப்போ பாசிட்டிவாக போகும், நெகட்டிவாக போகும்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷனும், ஏன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நெகட்டிவ்ல சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷனும் நெகட்டிவாக போகும். இந்த மாதிரி வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுறதுனால ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா ரீட்டர்டேஷன். சரி, இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்? ஈஸ்டில் போனால் பாசிட்டிவ், வெஸ்ட்டில் போனால் நெகட்டிவ்னு சொன்னோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெஸ்ட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வெலாசிட்டி என்ன ஆகிடும்? நெகட்டிவ்ல தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் போடுவோம். அப்போ வெலாசிட்டி வேல்யூவும் நெகட்டிவ்ல தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? வெலாசிட்டி நெகட்டிவ் வேல்யூவில் இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷனும் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் வேல்யூவில் போயிட்டு இருக்கும். அப்படி தானே? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் சொல்லிட்டோம். அப்புறம் இங்கே ஆக்சிலரேஷன் ஆகும்போது சம்டைம்ஸ் ஆக்சிலரேஷனும் அந்த இடத்துல நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கலி அந்த இடத்துல ஏ நெகட்டிவாக மாறிச்சுன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். பட் டோன்ட் வரி, நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலி நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், ரீட்டார்டேஷன் இது எல்லாமே சேம் தான் சொல்லுவோம். டீசலரேஷன் சம்டைம்ஸ் இதை வந்து ஆல்சோ நோன் அஸ் என்னது? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டீசலரேஷன். எல்லாமே சிமிலர் டேர்ம்ஸ் தான், ரைட்? ஒன்று பார்க்க விட்டோமே. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். அங்கே எப்படி நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதே மாதிரி டைமும் மாறுது. ரெண்டுக்குமே நம்ம பார்த்தோம்னா அதான் ஆவரேஜ். அப்போ v2 - v1 டிவைட் பை t2 - t1. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் என்ன? அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல, அந்த மைன்யூட் மில்லி செகண்ட்ஸில் என்ன வெலாசிட்டி சேஞ்ச் இருந்தது அந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன லிமிட் del tends to 0, del v divided by del t or is equal to dv by dt. Acceleration is equal to dv by dt, right? இதான் வந்து என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் டுவர்ஸ் த எண்ட் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து இதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாம் வரும் கைனமேட்டிக்ஸில், அது எல்லாமே நம்ம இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் ஃபார் நீட்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ 2 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம படித்த கான்செப்டை வச்சு இந்த 2 கொஸ்டின் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a particle is moving along x-axis with its position x varying with respect to time as x பொறுத்து அந்த பார்ட்டிகல் வந்து மாறுது. ஓகேங்களா? அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, x is equal to, in case தெரியலனா இங்க பாருங்க, x is equal to alpha t power 4 plus beta t square plus gamma t plus del. இதுதான் வந்து x க்கு அவங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பொசிஷன் x வந்து எப்படி வேரி ஆகுதுங்கிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் t பொறுத்து டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுங்கிறத இந்த எக்ஸ்பிரஷன்ல கொடுத்துருக்காங்க. The ratio of என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் இனிஷியல் velocity to இனிஷியல் ஆக்சலரேஷன். அதோட இனிஷியல் வெலாசிட்டியும் கண்டுபிடி, இனிஷியல் ஆக்சலரேஷனையும் கண்டுபிடி, ரெண்டு என்ன ரேஷியோல இருக்குன்னு பாரு. அதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ dx by dt. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx by dt. dx by dt போட்டீங்கன்னா என்ன வரும்? 4 alpha t cube plus 2 beta t plus gamma அப்படின்னு வரும் இல்லையா? இது கேன்சல் ஆயிடும். ஸோ பிளஸ் காமா, இதுதான் வந்து என்னது வெலாசிட்டியுடைய டேர்ம். இப்போ நமக்கு என்னது இனிஷியல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி என்ன அர்த்தம்பா? டைம் t ஈக்குவல் டு 0 இருக்கும் போது வரக்கூடிய வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்ம்ல t எல்லாமே 0 பண்ணுங்க. இந்த t 0 ஆயிரும், இந்த t 0 ஆயிரும். யார் மட்டும் தான் இருப்பா? இந்த காமா மட்டும் தான் இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு காமா. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? காமா. இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன். இனிஷியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜெனரலி ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? dv by dt. dv by dt. dv by dt என்னது? d by dt of v என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? v வந்து 4 alpha t cube plus 2 beta t plus gamma. இப்போ அகைன் இது அகைன் 1 செகண்ட் t பொறுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? 3 4s are 12 alpha t square plus 2 beta. and இங்க என்ன ஆச்சு? a0 னா என்னது? இனிஷியல் ஆக்சலரேஷன். இனிஷியல் ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? at t equal to 0. அப்போ இங்கேயும் இந்த t 0 ஆயிடும். யார் மட்டும் தான் இருப்பானா? இந்த 2b மட்டும் தான் இருப்பாங்க. இனிஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2b. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஆக்சலரேஷன். இனிஷியல் வெலாசிட்டி நான் வந்து ஓகே v0 னு எடுத்துக்கலாம் இதை. ஓகேயா? அப்போ v0 by a0 என்னன்னு கேட்டிருக்காங்க. v0 by a0 is equal to gamma by 2 beta. gamma by 2 beta. Okay, gamma by 2 beta. Clear? Gamma by 2 beta, gamma is to 2 beta. Option D தான் answer. Right? Easy தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினை பார்க்க தான் பயமா இருக்கும். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுக்கு அப்புறம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணும்போது எவ்வளவு ஈஸியா இருக்குது. இப்படிதான் எல்லாமே. ஓகேயா? ஸோ இன் சம் அப்ரோப்ரியேட் யூனிட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 2024ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இன் சம் அப்ரோப்ரியேட் யூனிட்ஸ் டைம் t அண்ட் பொசிஷன் x relation of a moving particle is given by, அதே தான் x and t குள்ள ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க for a particle. ஸோ என்ன ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா t is equal to x square plus x. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன், given ரிலேஷன். ஓகேங்களா? ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் என்னங்கிறது மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸுக்கும் டீக்குமான ஒரு ரிலேஷன் மட்டும் தான் இருக்குது. வெலாசிட்டியே என்னன்னு தெரியாது, ஆனால் ஆக்சலரேஷன் கேட்டு. அப்போ இன்டெரக்டாக நீ என்ன கண்டுபிடிச்சாகணும்? வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சாகணும். வெலாசிட்டினா என்னமா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? dx by dt. ஆனால் இந்த இடத்துல நமக்கு டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? எல்லாமே எக்ஸ் டேர்ம்ஸ்ல இருக்கு. அப்போ எக்ஸை பொறுத்து தான் பண்ண முடியும். அப்போ நம்மளால டைரக்டா வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணும்? இங்க டைரக்டா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 1/v போட்டுருங்க. 1/v போட்டீங்கன்னா என்ன ஆகும்? dt by dx. இப்போ நம்மளால பண்ண முடியுமா? d by dx of t என்ன டேர்ம்ல கொடுத்துருக்காங்க? x square plus x. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 1/v is equal to x square plus x னா 2x plus 1. 2x plus 1. 1/v நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 1/v கிடைச்சிருச்சுன்னா அதுல இருந்து v equal to என்ன எழுதிடலாமா? அப்போ v is equal to என்னதுமா? 2x plus 1 the whole power minus 1 எழுதலாமா? அப்போ v is equal to 2x plus 1 the whole power minus 1. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற என்னது? v. v என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி அவங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஏ கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் ஏக்கும் நம்மளால டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஏ இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும்? dv by dt ன்னு தெரியும்.
அகைன் நம்ம கண்டுபிடிச்ச வியும் என்னவா தான் இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை, மேத்தமெட்டிக்கல் ட்ரிக் தான். இந்த டிவி பை டிடியை என்ன பண்ணுங்க, இப்படி போடலாமா? டிவி பை டிடியை நான் என்ன பண்றேன், டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் ஒரு டிஎக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தானே, டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டிவி பை டிடி தான் வரப்போகுது. அப்போ நான் எக்ஸை பொறுத்து பண்ணணுங்கிறதுக்காக நான் டிவி பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடின்னு அதை எழுதுறேன். அப்போ இங்க dx by dt னா என்னது, dx by dt னா என்னது, velocity. again அதே தானே, dx by dt னா velocity. அப்போ இது என்ன ஆயிடும், a is equal to v into dv by dx அல்லது dv by dx into v. dx by dt ங்கிறது velocity, so dv by dx into v அப்படின்னு சொல்லிட்டு மாறி. ஓகேயா? இப்போ dv by dx என்னன்னு எனக்கு தெரியும், v னா என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுவோம், டிஃபரன்சியேஷன்லாம் இல்லை, டைரக்டா மல்டிப்ளிகேஷன் தான். a is equal to v என்னது 2x plus 1 the whole power minus 1. dv by dx னா என்னது, டிஃபரன்சியேஷன் என்னது, x power n is equal to n x power x minus n minus 1 அதே தான். அப்போ இன்டூ இங்கே என்ன ஆயிடுச்சு, n x power n minus 1 minus 1 into 2x plus 1 power minus 1 into இந்த 2x உடைய இது இருக்குள்ளே வேரியபிள் 2, ரைட்? So is equal to என்ன ஆகும்னா, இந்த 2x plus 1 the whole power minus 1 அப்படியே இருக்கு. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த minus 1 இந்த 2 சேர்ந்து minus 2 into 2x plus 1 the whole power, இந்த minus 1 என்ன ஆயிடும், minus 2. கிளியராமா? கிளியரா? minus 2. அப்போ இது என்ன ஆயிரும், minus 2 into minus 2 நான் வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன், 2x plus 1 the whole power, இங்கே ஒரு minus 1 இருக்கு, இங்கே ஒரு minus 2 இருக்கு, ரெண்டும் சேர்ந்து minus 3 ஆயிடும். minus 3 ஆயிடும். இதை நான் எப்படி எழுதலாம், minus 2 divided by 2x plus 1 the whole cube அப்படின்னு எழுதலாமா? this is my a, this is my a. so v கண்டுபிடிச்சு அந்த v ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட a கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா? v கண்டுபிடிச்சு v ல இருந்து என்னோட a என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, minus 2 divided by 2x plus 1 the whole cube. இது ஒரு ஆப்ஷன் b is the answer. கிளியரா இருக்கா? கொஸ்டின் ட்ரிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் பாருங்க ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், சின்ன விஷயங்கள் தான். இது நம்ம எப்போ கண்டுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக வரும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதோடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அதுவுமே பேஸ் தான். ஸோ இதே மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் நான் கேட்ட ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். until then bye. Thank you.